இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். அக்கா, இப்போ எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேன்னு பேசிக்கிறாங்களே, அப்படின்னா என்ன? எனக்கே அப்படின்னா என்னன்னு தெரியாது. உனக்கு இப்போ எதுக்கு அது? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். அது பிப்ரவரி மந்த்தில் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே. எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. உனக்கு தெரியணும்னா போய் அம்மா கிட்ட கேளு. நீ தான் கேட்கணும். சரி வா போலாம். உனக்கு வேணா நீ போய் கேட்கலாம்ல, ஏன் என்ன வேற கூப்பிடுற? நீ தான் கேட்கணும். இல்லை நீ என் கூட சும்மா வச்சு வா, போய் கேட்கலாம். அம்மா அம்மா, வேலண்டைன்ஸ் டேனா? எதுக்கு சிரிக்கிற? என்னடியாச்சு? என்ன சைக்கிள் ஓட்ட போறேன்ட்டு வந்துட்டு என்ன? அம்மா, வேலண்டைன்ஸ் டேனா என்னம்மா? எதுக்கு வேலண்டைன்ஸ் டேனா என்ன? வேலண்டைன்ஸ் டேனா லவ்வர்ஸ் டே. ஏம்மா அதுக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு பேர் வச்சிருக்காங்க? இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஷிப் டேனா ஃப்ரெண்ட்ஸுக்காக கொண்டாடுறது, ஃபாதர்ஸ் டேனா ஃபாதர்ஸ்க்காக கொண்டாடுறது, அந்த மாதிரி ஏன் லவ்வர்ஸ் டேன்னு வச்சிருக்கலாம்ல நீங்க சொன்ன மாதிரி? ஆமா, வேலண்டைன்ஸ் டேனா நானுமே எனக்கும் கரெக்டா தெரியாது. அப்படியே கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. என்ன தேடுறாங்க? சர்ச் பண்ணி சொல்லட்டா? சர்ச் பண்ணி சொல்லாதீங்க. ஏன்? சின்ன கதை சொல்லாதீங்க, பெரிய கதை சொல்லுங்க. உனக்கு புரியுற அளவுக்கு நான் பார்த்து சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. எனக்குமே தெரியாது. நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இங்க போட்டிருக்காங்க பாரு. சரி, நான் படிச்சு சொல்லட்டா? ஓகே. A few moments later. சரி, சொல்லட்டா? நானும் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றேன், ஓகேவா? வேலண்டைன்ஸ் டேனா அந்த காலத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, ரோம்னு ஒரு நாடு இருக்கு, ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த ரோம்ல வந்து இப்போ சர்ச் இருக்குல்ல, சர்ச்சில் வந்து ஒரு ஃபாதர் இருப்பாங்கல்ல அவங்களாம். அப்போ அங்கே வந்து அந்த ரோம் ஆட்சி செஞ்சவர் என்ன பண்ணாராம், இனிமேல் யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஏற்கனவே கல்யாணம் என்கேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களாம் கூட இனி கல்யாணமும் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டாராம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம், கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரே. அரசரை மீறி அந்த காலத்துலலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதனால எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். ஸோ அந்த ரோம்ல அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர் பேர் வந்து வேலண்டைன். அவர் என்ன பண்ணாராம், அந்த அரசருக்கு தெரியாம எல்லாருக்கும் வந்து ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்சாராம், ஓகேவா? அவங்களோட அந்த ஃபாதரோட பேரு வேலண்டைன்ல, அதனாலதான் வேலண்டைன்ஸ். பார்வதி, என் புள்ளையோட அறிவு. ஆமா, அதுதான் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறேன் பாரு. அவர் ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்சாரா. அந்த ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்சது வந்து அந்த அரசருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவொடனே அரசர் என்ன பண்ணுவாரு, புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. அதே மாதிரி அந்த வேலண்டைன்ற பாதிரியாரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஸோ ஜெயிலில் போட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ மரண தண்டனைனா அவங்கள சாவடிச்சிடலாம், கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, ஓகேவா? அதாவது அவங்க பண்ண தப்புக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது, ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் அந்த கடைசி அந்த இறக்க போகிற நாள் அன்னைக்கு அவர் லவ் பண்ண ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினாராம். வேலண்டைன் என்ன பண்ணாரு, சாக தானே போகிறோம், ஸோ நம்ம லவ் பண்ண ஒருத்தவங்களுக்கு நம்ம லெட்டர் எழுதுறான்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து அன்னைக்கு இறந்துட்டாங்களாம். ஸோ அந்த டேவை வந்து வேலண்டைன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். புரிஞ்சிருச்சா வேலண்டைன்ஸ் டேனா என்னன்ட்டு? வேலண்டைன்ஸ் டேனா லவ்வர்ஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களாமா? அப்படிலாம் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் லவ்வர்ஸ் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு யாரெல்லாம் பிடிக்கும், நம்மளுக்கு அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும், ஆயா தாத்தா பிடிக்கும், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும், மாமா பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாருமே அவங்கவுங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இந்த லவ்வர்ஸ் டேவை, வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து லவ்வர்ஸ் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணணும்னு கிடையாது, ஓகே? உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, யார் மேலாம் ரொம்ப அன்பு வச்சுருக்கியோ அவங்கக்கிட்ட நீ விஷ் சொல்லி வேலண்டைன்ஸ் டே விஷஸ் சொல்லலாம், ஓகேவா அம்மா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? கேள்வி கேட்டுட்டு தூங்குறத பாரு. வேலண்டைன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? வேலண்டைன்ஸ் டே வந்து February 14th. ஓகே, இன்னும் 4 days இருக்கு. ஓகே, பாய் பாய் பாய். ஒழுங்கா விளையாடணும், சண்டை போடாம. 3 days later.
அக்கா இன்னைக்கு என்ன டேட்டு? 13th. அப்ப நாளைக்கு? இன்னைக்கு 13th-னா நாளைக்கு 14th தானே? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லைன்னா அப்பனா நம்மளோட ஸ்பெஷல் பர்சனுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமா? பண்ணலாம். நீ ரொம்ப லேட்டு. நான் எப்பயும் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டு வச்சுட்டேன். வா போய் சேர்ந்து பண்ணலாம். சேர்ந்துலாம் பண்ண வேணாம். நீ தனியா பண்ணு, நான் தனியா பண்றேன். நம்ம யாருக்கு பண்ணணும்னு சொல்ல வேணாம். சரி ஓகே. ஆனா அது ஹார்ட் டச்சிங்கா இருக்கணும். நீ இந்த சைடு போ, நான் இந்த சைடு போறேன். அக்கா என்ன? உங்ககிட்ட ஒரு ஜோக் கேட்குறேன். கேட்காது, கேளு. ஆன்சர் சொல்லிடணும். சரி. அது உனக்கு தெரியும், ஆனாலும் நீ சொல்லிடாகணும். நீ லூஸும் நான் லூஸும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸா? ஒரு நாள் நீ லூஸு கடைக்கு போயிருந்தடா. அப்போ வீட்டில் என்ன இருக்கோ சொல்லு. நான் வேணா எழுதி கட்டுறேன். ஆஹா நான் லூஸு. அப்படின்னா நீ ஒரு லூஸா? அக்கா உன்னடா. நீ என்ன மாதிரி டிசைன்ல பண்ற? நான் டிசைனே பண்ணுறேன். ஏன்டி? சரி நான் போட போறேன். இந்த டிசைனுமே போடலையாடி? இன்னும் நீ ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் போட்டல, அதை நான் பார்த்துட்டேன். நான் அதை போட போறேன். என்ன பார்க்குற? நான் எப்பயோ பார்த்துட்டேன். இப்போதான் உனக்கு தெரியுதா? அக்கா பார்த்துக்க கூடாது, அதுன்னு டீலு. இப்போ கூட பார்த்துட்டேனே. இல்லடி, நான் எழுதிட்டு இருக்கேன். நீ என்ன எழுதுறதுன்னு தெரியாம. எனக்கு எதுவும் மூளையில் வர மாட்டேங்குது. எனக்கு தான் மூளையே இல்லை. இப்போ நீனே நிரூபிச்சுக்கணும் உனக்கு மூளை இல்லைன்னு. எனக்கு இருக்கு. இல்லை, சண்டை போடும்போது மட்டும் நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். என்ன தெரிகிறது? நிலா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டக்கா. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ரொம்ப லவுடு பர்சனுக்கு நாங்கள் லெட்டர் எழுதியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லவுடு பர்சனுக்கு கிஃப்ட் எதுவும் வாங்கி தராமல் லெட்டரை எழுதினீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நியூஸ் கலாட்டஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெயிட். இதை நாங்கள் யாருக்கு எழுதியிருக்கோமோ அவங்களுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் வீடியோவை நாளைக்கு நாங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள். பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.